இது ராஜ கம்பீர நந்தி. பார்த்திங்களா, கால் எல்லா இடத்துலையும் கால் மடங்கி தான் இருக்கும். இந்த நந்திக்கு பார்த்திங்கன்னா கால் ஒரு வலது பக்க கால் பார்த்திங்கன்னா உள்பக்கம் அடித்து இந்த பக்கம் ராஜ கம்பீரமாக இருக்கும். இந்த நந்தி ரொம்ப விசேஷமானது. இந்த நந்தியை பற்றின வரலாறும் இந்த கோவிலை பற்றின வரலாறும் பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஆன்மீக சேனலுக்குள்ளே போகலாம். சப்த கரை கண்ட சிவாலயங்கள், அதில் ஒரு சிவாலயம் தான் இப்போ பார்க்க போகிறது நம்ம. அந்த சிவாலயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா காஞ்சி, கடலாடி, மாம்பாக்கம், மகாதேவமங்கலம், எலத்தூர், பூண்டி மற்றும் குருவிமலை. மொத்தம் 7 இடம் இருக்குதுங்க. இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பூண்டி கோவில் தான். இது பூண்டியில் இருக்க சிவாலயங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூண்டி அமைந்திருக்கு. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாரின் உடலில் இடது பாகத்தை பெறுவதற்காக காஞ்சியில் இருந்தபடி தவம் செய்தால் காமாட்சி அம்மாள். சிவனை பூஜிப்பதற்காக தன் மகன் முருகப்பெருமானிடம் நீர் ஊற்றை உண்டாக்கும்படி கூறினாள். முருகப்பெருமான் வீசிய ஞானவேல் 7 குன்றுகள் கொண்ட தென் கைலாய பர்வதமலையை துளைத்து சென்று செங்கம் மலையில் ஒரு பகுதியில் குத்தி நின்றது. அதில் இருந்து நீர் பெருகி ஆறாக ஓடியது. அதுவே சேயாறு. இது தற்போது செய்யாறு என்றும் அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமான் வீசிய வேல் 7 குன்றுகளை துளைத்ததில் அதில் தவம் செய்த 7 அந்தணர்கள் உயிரிழந்தனர். அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது என்றாலும் அவர்களை கொன்றதால் முருகனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. அதனை போக்க செய்யாறின் வடகரையில் 7 சிவாலயங்கள் வழிபட்டனர். அதில் ஒன்றுதான் பூண்டி. அது பற்றின வரலாறு இப்பொழுது பார்ப்போம் வாங்க. சேயாற்றின் வடகரையில் அமைந்த 6வது சப்த கரை கண்ட தலம் இதுவாகும். போலூரிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்துக்கு ராஜகோபுரம் இல்லை. இதுவும் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம்தான். அகத்தியர் கோபத்திற்கு ஆளான 2 அடியார்கள் இங்கு நரியாக இருந்து ஈசனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக தல வரலாறு சொல்கிறது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் கோவிலில் செல்லும் பாதையில் இருபுறமும் 2 கல் நரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது 16 பட்டைகள் கொண்ட சேஷ்டலிங்க திருமேனியுடன் கரைகண்டேஸ்வரர் அருள்கிறார். வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கு இறைவா போற்றி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் தாலுக்கா பூண்டி கிராமத்தில் சப்தஸ்தலங்கள் இது 6வது ஸ்தலமாக திகழ்கிறது. சிவராத்திரி அன்று நறுகி மோட்சம் கொடுத்ததாக வரலாறு இருக்குது. இது கோயில் இப்போ தற்சமயம் திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது. ராஜகோபுரம் திருப்பணி நடக்குது. உள்ள திருமதில் சோறு வேலை முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒவ்வொரு திருப்பணியாக நடந்துகிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். மோட்சம் கொடுத்ததா முன்பே சொன்ன மாதிரி அகத்தியர் கோபத்திற்கு ஆளான 2 அடியார்கள் இங்கு நரியாக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு 2 தூண்களில் இரு பக்கமும் நரியின் சிலை. நீங்கள் எந்த கோவில்லையும் பார்க்க முடியாத நரிகளுக்கு மோட்சம் கொடுத்த அந்த சிலை. இங்கே வள்ளலாரோட சிலையும் இருக்குது. வள்ளலார் இங்கே தவம் பண்ணதாக ஒரு வரலாறு இருக்குது. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அதே மாதிரி இங்கே சிவலிங்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆணுறுப்பு வடிவில் இருக்கும். அது பாருங்கள்.
இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். பெருமாள் பார்த்தீங்க நீங்கள், முருகப்பெருமான் வள்ளி தேவையாரோட இங்கே இருப்பார். இங்கே சிவ வைணவ கோயில், அதாவது சிலைகளும் இருக்கு, கடவுள்களும் இருக்கிறார்கள். இங்கே சண்டிகேஸ்வரர், பிரம்மன், சண்டிகேஸ்வரர். ரொம்ப பழமையான கோயில் இது. இந்த கோயில் புனரமைக்க முடியாமல் கொஞ்சம் அரசு நிதி உதவி சரியாக கிடைக்காத சிதலமடைந்திருக்கு. அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் முடிந்தவர்கள் உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இது சப்தகரை கண்ட சிவாலயங்கள் பற்றின வரலாறும் அங்கே கோயிலுக்குள்ளேயே ஒட்டி வச்சுருக்காங்க. சாப விமோசனம் இங்கே வழிபட்டால் நீங்கும் அப்படின்றது இருக்குது. இந்த நந்தி தாங்க ரொம்ப விசேஷமான நந்தி. நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் போனாலும் சரி, எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு நந்தியை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நந்தி சின்னதாக இருக்கலாம், அந்த நந்தியோட அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். நந்தி உள்பக்கம் கால் வச்சு, அதாவது பார்த்திங்கன்னா காலை வலது பின் காலை உள்பக்கம் அடித்து ராஜ கம்பீரமாக உட்காந்துருப்பார். நவகிரக சிலைகள். அதே மாதிரி இதில் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒத்தை கால், எங்கே பாருங்கள், காலை மடிச்சுக்கிட்டு நிற்கிறார் பாருங்கள். ஒரு காலில் தான் நிற்பார், ஒரு காலை தூக்கி மடிச்சிருப்பார், ஒற்றை காலில் நிற்கிறார். இது ரொம்ப விசேஷமான ரொம்ப பழமையான கோவில் இதுவும் கூட. இது பாவடராயனுக்கு சாப விமோசனம் பெற்றதுக்கான கல்வெட்டு அடையாளம். இது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்கான, அவருக்கு இங்கே தான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குச்சு அப்படின்றதுக்கான கல்வெட்டு சான்று. சொன்ன பார்த்தீங்களா, சனீஸ்வர பகவானுக்கு ஒத்த காலில் தான் நிற்பார். அவரை ஒரு காலை தூக்கி மடித்து வச்சுருப்பார். இது நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சனீஸ்வர பகவான். நவகிரகத்தில் சனீஸ்வர பகவான் மட்டும் ஒரு காலில் நிற்பார், ஒரு காலை மடித்து வச்சுருப்பார். மேக்ஸிமம் எங்கேயுமே இருக்காது. எங்கேயும் இருக்காது. போட்டு இப்படி மடிச்சிருக்கு. ராஜ நந்தி ஏதோ சொல்கிறாங்க. மறக்காமல் இந்த சேனல் பற்றின கருத்துக்களும் இந்த கோயில்கள் பற்றின கருத்துக்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு கோவில் ஆன்மீக தலங்களை பார்க்கலாம்.